Hello viewers, நீ நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 895 பார்ட் 1. ஓபன் பண்ணா புவானா ஃபெஸ்டான்னு ஒரு ஃபெஸ்டிவல் பைரட்ஸோட கேப்டன் பவுண்டி ஹண்டரான ஷிடருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி டக்ளஸ் புல்லட் வந்து பைரட் ஃபெஸ்டிவலை அட்டென்ட் பண்ண போறாரு அப்படின்ட்டு இன்ஃபார்ம் பண்றதுக்கு கூப்பிடுவான். அந்த ஷிடர் என்னடான்னா அவன் ஆளுகளோட யாரையோ ஹண்ட் பண்ணிட்டு இருக்கானாமா. அதனால அப்புறமா கால் பண்றா விளக்கன்னு சொல்லிட்டு போனை வச்சிருவான். ஆக்சுவலா இது வேர்ல்டு கிரேட்டஸ்ட் பவுண்டி ஹண்டரான ஷிடரோட ஒரு சைட் ஸ்டோரி. அவனும் அவன் ஆளுகளும் யாரை போட்டு பொழந்துட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆளுகளை தான். கண்ணா பின்னான்னு கப்பலை போட்டு அட்டாக் பண்ணுவாங்க. பிராங்கி கப்பலை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பான். மத்தவங்க எல்லாருமே அவங்கவுங்க ஸ்டைல பறந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கானுங்களே அவனுங்களை போட்டு பொலந்து கட்டுவாங்க. ஆனாலுமே அவனுங்களை கம்ப்ளீட்டா காலி பண்ண முடியல. ரவுண்டு கட்டி கப்பலை போட்டு பொலந்து கட்டிட்டு இருக்கானுங்க. இப்படியே போச்சுன்னா கண்டிப்பா சங்குதான். ஆக்சுவலா இது ஒரு சைட் ஸ்டோரிங்கிறதுனால எல்லா கேரக்டர்ஸும் இங்க தான் இருப்பாங்க. லூஃபிக்கு செம கடுப்பாகும். என்ன அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்காங்களே. அந்த டைம் அந்த புவனா ஃபெஸ்டாங்கிறவன் மறுபடியும் போன் பண்ணி இந்த மாதிரி டக்ளஸ் பைரட் ஃபெஸ்டிவல் அட்டென்ட் பண்றாரு, புல்லட் வரானா அப்படின்னா நானும் அங்க வருவேன்னு பயங்கர கொலவெறியோட சொல்லுவான். இவன் தான் அந்த பவுண்டி ஹண்டர் ஷிடர். அவன் டக்ளஸை மட்டும் கொல்ல போறது இல்லையாமா, அந்த ஃபெஸ்டிவலுக்கு வர எல்லாத்தையுமே கொல்லுவேன்பான். ஆக்சுவலா அங்க வர பைரட்ஸ் எல்லாத்தோட பவுண்டிஸையும் வச்சு பார்த்து பில்லியனுக்கு மேல கிடைக்கும். அதுலயும் புல்லட் மட்டும் இதுல மெயின் ஆள் இல்ல, இன்னொரு மெயின் அட்ராக்ஷனான ஆளு வரப்போறான். அவன் தான் ஸ்டார் ஹேட் லூஃபி. அவனோட பவுண்டி பாத்தீங்கன்னா 1.5 பில்லியன். அவனே இன்வைட் பண்ணிருக்காங்க. உடனே அவனால கண்டிப்பா அந்த ஃபெஸ்டிவலுக்கு வரவே முடியாதுமா. ஏன்னா இப்ப அவனைத்தானே போட்டு அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி அவனை புடிய போறான்னு நம்பிக்கை. உடனே அந்த புவனா ஃபெஸ்டா டேய் வேணாண்டா நிறுத்துமா. ஏன்னா அவன் தான் அந்த ஃபெஸ்டிவலோட மெயின் அட்ராக்ஷனே. அவனை அங்க வச்சு புடிச்சுக்க, இங்க வேண்டான்னு சொன்னா கேட்க மாட்டான். அந்த பவுண்டி ஹண்டரை பொறுத்த வரைக்கும் எந்த பைரட் அவன் கண்ணு முன்னாடி போனாலும் சரி தூக்கு 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 தூக்குன்னு தூக்கிடுவான். அப்படித்தான் நம்ம லூஃபியை பிடிச்சி அவனோட பவுண்டி எல்லாத்தையுமே வாங்கிக்கணுங்கிறக்காக விடாம வெறி கொண்டு அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கப்பலை கண்ணா பின்னான்னு ராக்கெட் லான்ச்சர்லாம் வச்சு திரிய விட்டுட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு 2 டைம் இப்படியே அட்டாக் பண்ணாங்கன்னா கண்டிப்பா கப்பல்ல ஏதாச்சும் டேமேஜ் ஆகும். சோ கப்பலே அங்க நடுக்கடல கவர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இவங்கிட்ட இருந்து தப்பிக்கணும்னா பூஸ்டை யூஸ் பண்ணாதான் உண்டு. அதனால பிராங்கி என்ன பண்ணுவான், கோலாவை ஆன் பண்ணி விட்டுட்டு பூஸ்ட் ஆன் பண்றதுக்காக ரெடியா நிப்பான். அங்க அந்த வில்ல கூட்டம் பாத்தீங்கன்னா 2 பக்கத்துல இருந்து ராக்கெட் லான்ச்சரை வச்சு அட்டாக் பண்ணுவாங்களா. கரெக்டா இவங்க எஸ்கேப் ஆகவும் அந்த 2 லான்ச்சரும் ஆப்போசிட் சைடுல இருக்கவங்க மேல போய் அடிக்கும். இவங்க எஸ்கேப் அங்க ராக்கெட் லான்ச்சர் பட்டவங்க எல்லாம் திருச்சிருவாங்க. மிச்சம் இருக்கவங்க எல்லாம் பார்த்துட்டு ஐயோ பவுண்டி கைமீறி போகுதுன்னு செம்ம கடுப்பாவாங்கன்னு வைங்க. அப்படியே கட் பண்ணா ஒரு வழியா நம்மளுக்கு சேஃப்டியா தப்பிச்சாச்சு. ஆனா தௌசண்ட் சன்னில ஏகப்பட்ட கிராக்கு. அவங்க எப்படி இப்படி அட்டாக் பண்ணாங்கன்னு பார்த்தா நமி கண்டிப்பா அவங்களோட எனர்ஜி சோர்ஸ் கார்பனேஷனா தான் இருக்கும். ஏன்னா அது இல்லாம இப்படி எல்லாம் பண்ண முடியாதும்பா. ஆனா ஒண்ணு மட்டும் கன்ஃபார்ம், அவங்க சுப்பீரியரான சயின்டிபிக் டெக்னாலஜியை யூஸ் பண்ணிருக்காங்க. திரும்பி ஒரு வேளை வந்துட்டாங்கன்னா மறுபடியும் அவங்களால அட்டாக் பண்ணி எல்லாம் அவங்கள ஜெயிக்க முடியாது. கப்பலை நடுக்கடலையே புதைச்சி பால் ஊத்திர வேண்டியதான். இப்போதைக்கு இவங்க கொஞ்சம் அலர்ட்டாவும் கப்பலை எந்த அளவுக்கு பட்டிடிங்கிறீங்க பார்க்க முடியுமோ அந்த அளவு பார்த்து வச்சா போதும். அதனால பிராங்கி அதுக்கான வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவான். அப்போ பக்கத்துல ஒரு ஐலாண்ட் இருக்கதை நோட் பண்ணுவாங்க. அங்க போய் பார்த்தா அங்க இருக்கிறது பூரா கார்பனேட்டட் வாட்டர். அட நம்ம ஜூஸ் எல்லாம் குடிக்கிறோமே அது எல்லாமே கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் தான். பையன் குடிச்சு என்ஜாய் பண்ணுவான். ஆக்சுவலா அந்த ஐலாண்டுக்கு வரதுக்கு முன்னாடி நம்ம சாப்பர் தொண்டையிலேயே கத்திருப்பான். அதாவது பூஸ்டை யூஸ் பண்ணோன்னே இவங்க கிட்ட கோலா கம்ப்ளீட்டா தீந்து போச்சு. மறுபடியும் அவங்க வந்தாங்கன்னா சம்பவம் பண்ணாம விட மாட்டாங்க. இவங்களுக்கு தேவை கோலா. அப்படிங்க வந்து பார்க்கும்போது இந்த ஐலாண்டு மொத்தமுமே கார்பனேட்டட் வாட்டர் தான். சோ அப்படி இருக்கும்போது கன்ஃபார்மா இங்க கோலா கிடைக்கும். சோ நிறைய வாங்கி வச்சுக்கலாம்னு பிளான் பண்ண உடனே லூஃபி நமி கிட்ட காசை கொடு நான் வாங்கிட்டு வரேன்பா. அவன் போனான்னா நமிக்கு என்ன பண்ணுவான்னு நல்லா தெரியும். அவன் நினைச்ச மாதிரியே இப்ப பையன் அப்படித்தான் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். அந்த டைம் வழியில ஒரு பாட்டியை பாப்பானா, என்னப்பா தம்பி கையில சோடா தீந்துருச்சு போல, என்கிட்ட இருக்குது வாங்கிக்க, 150 பெரிஸ் தான், செம டேஸ்டியா இருக்கும் பாங்க. ஆனா நம்ம பையலுக்கு இப்ப தேவை ஒரு பேரல் ஃபுல்லா கோலா. சும்மா ஒரு பாட்டில் அப்படி இப்படின்னா இங்க பக்கத்துலயே எங்க வேணாலும் வாங்கிக்கலாம். நான் ஒரு பேரல் ஃபுல்லா வேணும்னா அங்க இருக்க ஃபேக்டரிக்குள்ள தான் போகணும்னுவாங்க. ஓ அப்படியா சூப்பர் அப்படின்னா நான் அங்க போய் வாங்கிக்கிறேமா. பட் அங்க ஒரு பஞ்சாயத்து இருக்காமா. அதாவது ஆம்பளைங்க யாராச்சும் அந்த ஃபேக்டரிக்குள்ள போனாங்கன்னா அப்படி போனவங்க திரும்பி வந்ததே இல்ல. ஏன்னா அந்த ஃபேக்டரியை வாங்கி வச்சிருக்கிறது ஒரு டேஞ்சரான குரூப். அவங்க பேரு சிடர் கில்ட். ஓச்சு அங்க சுத்தி இங்க சுத்தி மறுபடியும் மெயின் சுவிட்சுக்கே வந்திருக்காங்க. விளங்கிடும். அதனால பேசாம ஒரு பாட்டில மட்டும் வாங்கி குடிச்சிட்டு நீ சேஃப்டியா இங்கே இருந்துக்க, அங்க எல்லாம் போகாதன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் பஞ்சாயத்துல நான் பாத்துக்கிறேன்ட்டு அவன் பாட்டுக்கு போவான். அப்ப அந்த சிடர் கில்ட்டை சேர்ந்த ஜிஞ்சர்னு ஒருத்தன் பாத்துருவான். இவன் தானே கடல்ல நம்மளால டொர்பிடோலாம் வச்சு அட்டாக் பண்ணது. லூஃபி வந்துட்டான் இவனை விடாதீங்கன்னு சொன்ன உடனே மொத்த படையும் சும்மா பிச்சுக்கிட்டு வருவானுங்க. நம்ம பையன் ஆல்ரெடி இவனுக்கு மேல கான்ல இருந்தான். ஏன்னா கடல்ல இருந்து சண்டை போட்ட உடனே இவங்களால ஒழுங்கா அவனால தடுக்க முடியல. தௌசண்ட் சனி கப்பலை வேற கண்டமேனிக்கு டேமேஜ் பண்ணானுங்கல்ல, கொய்யாலைகளா அவங்கள விட மாட்டான்டான்னு சொல்லி அவங்க கூட பயங்கரமான சண்டை. நான் அந்த ஜிஞ்சர் அட்டாக் பண்ணதுல நம்ம பையன் தெரிச்சிருவான். அப்படி தெரிச்சவன் கீழே இருந்த ஒரு ஹோல்குள்ள போய் விழுவான். அப்படியே தண்ணி அடிச்சுக்கிட்டு போவும், எங்க போறான்னு தெரியல. இப்ப பஞ்சாயத்து என்னன்னா இது சாதா தண்ணி இல்ல, கார்பனேட்
அன்லிமிட்டெட் வாட்டர். அப்படியே கட் பண்ணி கோட்டை மாதிரி ஒரு இடத்த காட்டுறாங்க. அந்த இடத்துல ஸ்விம்மிங் பூல்ல ஒரு பொண்ணு குளிச்சுக்கிட்டு இருக்கா. கரெக்டா அந்த இடத்துக்கு போய் அடிச்சு புரண்டு வந்து விழுவான். குளிச்சுக்கிட்டு இருந்தது யாரான்னு பார்த்தா நம்ம ஹன்காக்கு. அவ்வளவுதான், இவனை பார்த்தவன அவளுக்கு சந்தோஷம், அவளை பார்த்தவன இவனுக்கு சந்தோஷம். மறுபடியும் அவளை எப்படியோ மீட் பண்ணிட்டான். சரி, இதுக்கப்புறம் நம்ம ஆளுங்க என்னென்னலாம் பண்ணி எஸ்கேப் ஆறாங்கன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.